வணக்கம். இன்றைக்கி நம்ம மட்டா சேனலில் நம்ம பெயிண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட்ஸ் என்ன இருக்குது, நம்ம டெரகோட்டா ஜுவல்லரிக்கு வந்து எந்த பெயிண்ட்ஸ் நல்லாயிருக்கும்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா அக்ரலிக் கலர். ஸோ எப்போவுமே நம்ம டெரகோட்டா பெயிண்டிங் வந்து அக்ரலிக் கலரும் அப்புறம் பேர்ல் கலர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்டர் கலரும் வாட்டர் பெயிண்ட் கலரும் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரலிக் கலர். ஸோ அக்ரலிக் கலர் எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த கலருடைய பேர் அதனுடைய கோட் நம்பர்லாம் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டைம் காலி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கோடு வச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே அக்ரலிக் கலரில் வந்து அல்ட்ரா பெயிண்ட். ஸோ அக்ரலிக் வந்து கொஞ்சம் மேட்டி ஃபினிஷாக இருக்கும், பிளெயின் அக்ரலிக் கலர். இது பார்த்திங்கன்னா அக்ரலிக் கலர்லேயே அல்ட்ரா பெயிண்ட். ஸோ அல்ட்ராவில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஷைனிங் வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஸோ ரெகுலர் அக்ரலிக் கலரை விட இந்த அல்ட்ரா கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் ஜுவல்லரிக்கெல்லாம் நீங்கள் கலர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய லுக்கே வந்து கொஞ்சம் அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அந்த ஜுவல் செட்டை அப்படியே ரியலிஸ்டிக்காக காட்டும். ஸோ நம்ம பெயிண்ட் பண்ணும்போது கூட நம்ம அதுக்கு நல்லா இந்த அல்ட்ரா கலர் வச்சு பெயிண்ட் பண்ணும்போது அதோட லுக்கு வந்து அப்படியே நேச்சுரலாக இருக்கும். ஸோ அக்ரலிக் இதில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் இருக்குது அக்ரலிக் அல்ட்ரா கலர்ஸில். ஸோ இதில் வெரைட்டி ஜோன்னாலே நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் 2 டிஃப்ரென்சேஷன் காட்டுறேன். பிளெயின் அக்ரலிக் கலரும் அல்ட்ரா கலரும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பிளெயின் அக்ரலிக் கலரும் அல்ட்ரா கலரும் பேர் பார்த்திங்கன்னா வேறு தான், வேறு ப்ளூ இது. ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் லுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ நேம் வேறு தான், பட் ஆனால் லுக்கு வந்து அந்த கலரோட கலர் சேமாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பிளெயின் கலரில் டல்லாக இருக்குது பாருங்கள், இது அக்ரலிக் பிளெயின். இது வந்து அல்ட்ரா கலர், இல்லை அந்த ஷைனிங் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் டார்க் ஷேடில் வரும் உங்களுக்கு இதில். ஸோ இது வந்து ஷைனிங், நான் ரெகுலராக அக்ரலிக் கலர் இருக்கிறத விட இதில் வந்து உங்களுக்கு ஷைனிங் தெரியும் நல்லா. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் நம்பர் மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு ஜுவல் செட் பண்ணும்போது இந்த மாதிரி பேக் சைடில் நம்பர் எழுதி வச்சுப்பேன். இது எதுக்காகனா அந்த கலர் நெக்ஸ்ட் டைம் நான் அதே செட் பண்ணும்போது நான் எழுதி வச்சுப்பேன். ஸோ அது மாறாமல் அதே நம்பர் எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேர்ல் கலர் எடுத்துக்கலாம். ஸோ பேர்ல் கலர் பார்த்திங்கன்னா அல்ட்ரா கலரை விட பேர்ல் கலர் வந்து இன்னும் ஷைனிங் அதிகமாக இருக்கும். ஸோ பேர்ல் கலர், ஸோ இந்த இது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த கிராண்ட் செட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி செட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஆர்டிஃபிஷியல் பீட்ஸோட அந்த லுக்கு இது கொடுக்கும் ஃபினிஷிங். ஸோ இப்போ இதுலேயே வந்து ஒயிட் எல்லாம் வருது. ஸோ ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது. ஸோ பிளாக்லேயுமே வந்து உங்களுக்கு அந்த கிளிட்டர்ஸ் வர மாதிரியும் வரும் அதில் உங்களுக்கு. ஸோ பேர்ல் கலரில் வந்து உங்களுக்கு ஒயிட் பண்ணும்போது ஆக்சுவல் அந்த முத்து இருக்குது இல்லைங்களா, அதனுடைய ஒரு லுக்கு வந்து இந்த பெயிண்டிங் கொடுக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் ஒரு பெரிய டெம்பிள் ஜுவல்லரி செட்டு இல்லை பெரிய ஆரம் செட்டெல்லாம் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் பேர்ல் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்பைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பேர்ல் கலர் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ஆக்சுவல் பேர்ல் மாதிரியே இருக்கும், நம்ம டெரகோட்டா மாதிரியே தெரியாது உங்களுக்கு. ஸோ இது வந்து பேர்ல் கலர்ஸ். இதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு செட் ஆஃப் கலர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மெட்டாலிக் கலர்ஸ். ஸோ இந்த மெட்டாலிக் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 வேரியேஷன் தான் இருக்குது. என்னென்னா காப்பர், பிரான்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர். ஸோ இந்த 3 கலர் தான் இப்போதைக்கு இதில் வேரியேஷன்ஸ் இருக்குது மெட்டாலிக் பேர்ல் கலரில். ஏன்னா அது நேமே மெட்டாலிக் பேர்ல் கலர். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் நிறைய வருது. பட் இந்த மாதிரி மெட்டாலிக் கலர்ஸ் நீங்கள் வந்து பிரான்ஸ், சில்வர், அப்புறம் காப்பர் பார்த்திங்கன்னா இதனுடைய லுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கிராண்ட் செட்டுக்கெலாம் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி மெட்டாலிக் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பார்க்லிங் பேர்ல் கலர் பார்த்துக்கலாம். ஸோ ரெகுலர் பேர்ல் விட ஸ்பார்க்லிங் பேர்ல் கலர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், அந்த ஷைனிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து நல்ல பெரிய செட்டுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கிராண்ட் செட்டுக்கு. ஸோ இது வந்து சில்வர். ஸோ உங்களுக்கு ரெகுலர் பேர்ல் கலரோட பிளாக் கலரும், ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்பார்க்லிங் பேர்ல் கலர் இது. ஸோ ஸ்பார்க்லிங் பேர்ல் கலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி ஷைனிங் வரும். நான் டிஃப்ரென்சேஷன் இப்போ காட்டுறேன். ஸோ ரெகுலர் பேர்ல் கலரும் ஸ்பார்க்லிங் பேர்ல் கலரும் பாருங்கள், இது ரெகுலர் பேர்ல் கலர், இது ஸ்பார்க்லிங் பேர்ல் கலர். அதில் பார்த்திங்கன்னா ஸ்பார்க்லிங் பேர்ல் கலரில் வந்து உங்களுக்கு கோல்டன் மிக்ஸ் வரும். ஸோ அது பேரே பார்த்திங்கன்னா ஸ்பார்க்லிங் கோல்டன் பிளாக் அப்படின்னு தான் இருக்கும் நேமே. பாருங்கள், அந்த பிளாக்கில் பாருங்கள் அந்த கோல்டன் ஃபினிஷ் தெரியுது. ஸோ ரெகுலர் பிளாக்கில் அந்த ஃபினிஷ் வராது. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளாக் லுக்கு. நீங்கள் கிராண்ட் செட்டுக்கெல்லாமே இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பார்க்லிங் பிளாக் கோல்டன் கலரை. ஸோ இது கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கிராண்ட் செட்டுக்கெலாம் நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பாருங்கள், இந்த ஸ்பார்க்லிங் கலர் வந்து டபுள் த ஷைனிங் இருக்கும் எப்போவுமே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா
ஃபேப்ரிக்காவில் வந்து பேர்ல் கலர்ஸ். ஸோ இதுவுமே வந்து கம்பெனி வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து இதில் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பிராண்டில் வந்து உங்களுக்கு பேர்ல் கலர்ஸ் வந்து இதுலேயுமே வந்து அதே ஷைனிங் தெரியும். உங்களுக்கு இதனுடைய லுக்கும் நம்ம ரெகுலர் பேர்ல் கலரோட லுக்கும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுமே வாங்கிட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு எது நல்லா இருக்குன்னு பார்த்து கூட நீங்கள் ஒன்ஸ் ஒரு கலர் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் மீதி இருக்க கலர் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் கலர் தான், பட் ஒரு மைன்யூட் ஒரு வேரியேஷன்ஸ் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஒரு பிராண்ட் இது. ஸோ இன்னொரு பிராண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும், கொஞ்சம் ஷைனிங் வந்து அதில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வேரியேஷன்ஸ் இருக்கும். மற்றபடி குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலர் பார்த்திங்கன்னா ஸோ ரெகுலர் அக்ரலிக் கலர்ஸ். இது வந்து ஸோ இது நம்ம ரெகுலராக அக்ரலிக் கலர்ஸ்ன்னு கேட்டாலே கிடைக்கும். போஸ்டர் கலர் இல்லை, இது அக்ரலிக் கலர்ஸ். ஸோ நீங்கள் அக்ரலிக் கலர்ஸ்ன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. ஸோ இதுவுமே நீங்கள் டெரகோட்டா ஜுவல்லரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பிளெயினாக இருக்கும். நீங்கள் ரெகுலர் பேர்ல் கலர் ஸ்பார்க்லிங் பேர்லை விட அல்ட்ரா விட இது வந்து ஷைனிங் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேட்டி ஃபினிஷ்லாம் வருது இல்லைங்களா. ஸோ ஒரு ஷைனிங் கொடுக்கும்போது நடுவில் ஒரு மேட் ஃபினிஷ் ஒரு பீடு இருந்தால் அதனோட லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே பெயிண்ட்டை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக பேர்ல் ப்ளஸ் பிளெயின் அக்ரலிக் இல்லை பிளெயின் அக்ரலிக் ப்ளஸ் மெட்டாலிக் கலர் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கலர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாக் பெயிண்ட். ஸோ சாக் பெயிண்ட் அக்ரலிக், அதாவது அக்ரலிக் பெயிண்டில் இது வந்து சாக் பெயிண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இது ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மேட் ஃபினிஷில் வரும். ஸோ இதுலேயே நிறைய கலர்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு சாக் பெயிண்டில். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஷைனிங் வராது, பட் ஆனால் வந்து அந்த மேட் ஃபினிஷில் வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த கண்டெம்ப்ரரி ஜுவல்லரி மாடர்ன் ஜுவல்லரி டிசைன்லாம் பண்ணும்போது இந்த கலர்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே தண்ணி பட்டாலாம் ஒன்றும் ஆகாதுங்க. இந்த சாக் பெயிண்ட்டுமே நீங்கள் தாராளமாக டெரகோட்டா ஜுவல்லரி மேலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கிராக்கல் எஃபெக்ட்க்கெல்லாம் நான் இது தான் பேஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அது நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சாக் பெயிண்ட், ஸோ இது ஒரு செட் ஆஃப் பெயிண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி சர்ஃபேஸ் பெயிண்ட். ஸோ இதுலையுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் பர்டிகுலராக வந்து சாப் க்ரீன் வேணுன்றனால அது ஒன்று மட்டும் வாங்கினேன். ஸோ மல்டி சர்ஃபேஸுமே நீங்கள் டெரகோட்டா ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த கலர் யூஸ் பண்ணாலும் கடைசியில் நம்ம வார்னிஷ் அடிக்கும் போது அதனோட லுக்கு வந்து நல்லா அந்த. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அக்ரலிக் பெயிண்ட்லேயே இது வரைக்கும் நம்ம பாட்டிலில் காட்டினேன். ஸோ நான் கொஞ்ச நாள் பாட்டில் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டியூப்ஸாக வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதில் குவான்டிட்டி நிறையா வருது. அடுத்து இன்னொரு மெயினான விஷயம், இது சீக்கிரத்தில் ட்ரை ஆகுது இல்லைங்க. ஏன்னா பாட்டிலில் வைக்கும்போது சீக்கிரத்தில் ட்ரை ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு லைஃப் நல்லா வருது, சீக்கிரம் ட்ரை ஆகுதில்ல. பெயிண்ட்ஸும் நீங்கள் வந்து ரொம்ப நிறைய நாளைக்கு இது வருது, நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் இந்த டியூப்ஸ்க்கு மாறிட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போகும்போது நீங்கள் பாட்டிலில் போகாமல் இந்த மாதிரி டியூபாக வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் நிறைய வரும். அதாவது பெயிண்ட் ட்ரை ஆகாமல் நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கிற இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த டியூப்ஸு. ஸோ டியூப்ஸ்லையுமே உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் கம்பெனி இருக்குது. அதுலேயுமே வந்து அக்ரலிக் கலர் இருக்குது. ஸோ பட் அதில் பேர்ல் கலர்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இருக்கான்னு எனக்கு தெரியலிங்க. இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஜென்ரலாக வாங்குறது பார்த்திங்கன்னா வெறும் அக்ரலிக் கலர்ஸ் மட்டும்தான். ஸோ டியூப்பில் வந்து அக்ரலிக் பெயிண்ட்டுனாலே வரும். ஸோ இந்த டியூப் கலர்ஸ் எதுக்கு வாங்குறேன்னா, சில பாருங்கள் இதனுடைய கலர் வேண்டியாக் ப்ரௌன் வந்து நான் பாட்டிலையும் வாங்கியிருக்கேன். பட் இதே நேமில் நான் டியூப்பில் வாங்கியிருக்கேன். ஆனால் நீங்கள் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பாட்டிலுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. பட் டியூப்பில் வர்றது வந்து ஒரு மாதிரி பிளாக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் டல் ஃபினிஷில் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் பாருங்கள் நேம் ஒன்று தான், ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாட்டிலையும் டியூப்லேயும் இருக்கிறதுக்கு. ஸோ ஏதாவது ஒன்று வாங்கி அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த டியூப் வாங்கியிருக்கேன். இது ரெட் கலர். ஸோ மெயினாக வந்து இது 120 ml குவான்டிட்டி அதிகம். ப்ளஸ் இந்த கலர் வந்து ரொம்ப அந்த ரெட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நல்லா ரிச் ரெட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுக்காக தான் அந்த கலர் வாங்கினாங்க நான் டியூப்பில். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு செட் ஆஃப் டியூப் பெயிண்ட் தான். ஸோ இது நான் ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணேன். ஸோ இதுவுமே நல்லா இருக்குது. இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட அதை வாங்கி நான் 2 years மேலே ஆயிடுச்சுங்க. ஆனால் இன்னி வரைக்கும் நான் பெயிண்ட் அப்பப்போ தேவைன்ற மட்டும் யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். பெயிண்ட் ட்ரை ஆனது இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 12 ml. ஸோ 12 ml வந்து நம்ம வேணுன்ற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டியூப் பெயிண்ட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே அக்ரலிக் கலரில் இது செட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 48 பீஸ் வரும். ஸோ 36 ml 48 பீஸ் வர ஒரு செட்டுங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிராண்டு வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா 48 கலர்ஸ் இருக்கனால இல்லை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ஜுவல்லரி செட்டுக்கெல்லாம் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அந்த ஒரு மாதிரி சட்டில்டு கலர்ஸ் அதெல்லாம் இருக்குது. இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணாத கலர் காம்பினேஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த கிரேடேஷன் சொல்லுவாங்க, அதாவது டல்லுலேருந்து டார்க்கில் போகிறது அந்த மாதிரி.
ஸோ அந்த இதில் கூட இதில் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் என்னோடய ஜுவல்லரி செட்டுக்கெல்லாம். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரியான செட்ஸு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ உங்கள் செட்டுக்கு ஜுவல் செட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பல வருஷத்துக்கு வருங்க. நீங்கள் திரும்ப திரும்ப வாங்க வேணாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ பல வருஷத்துக்கு வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டியூப்பில் வாங்குற வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து ட்ரை ஆகாமல் சேவ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இதை கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண பெயிண்டிங் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பெயிண்ட்ஸ் என்னென்ன பெயிண்ட்ஸு, என்ன டைப் ஆஃப் பெயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பெயிண்ட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது அப்ளிகேஷன் ஆன் டெரகோட்டா ஜுவல்லரி. ஸோ இது ஒவ்வொரு டெரகோட்டா பீஸ் மேலே இது எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி அப்ளை பண்ணணும், என்னென்ன டைப்ஸ் இருக்குது. நம்ம வெறும் கலர்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் டெக்னிக் எப்படி அப்ளை பண்ணலாம், இதில் வேரியேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்றது வந்து நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் நிறைய நான் சொல்கிறேங்க. ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதும் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிராக்கிள் பெயிண்ட்டு, எம்போஸ் பெயிண்ட்டு, அதிலே வந்து ஸ்டென்சில் பெயிண்ட், இது மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பெயிண்ட் வாங்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு லுக்கு நீங்கள் கொடுங்க. உங்கள் கஸ்டமர் அப்போ தான் வந்து நிறைய சேருவாங்க உங்ககிட்ட. ஸோ உங்கள் ஜுவல்லே வந்து மற்ற ரெகுலராக இருக்கிறத விட உங்களோட ஜுவல் வந்து கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரென்சியேஷன் பண்ணி காட்டலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் நம்பர்ஸ் போட்டு வச்சுப்பேன். நீங்கள் கலரில் மட்டும் இந்த மாதிரி நம்பர் போட்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.